பயங்கர கொடூரமாக இருக்கேடா. அவசியம் போடுமா? கதை பயங்கரமா இருந்தா இப்பதான் மனசு சரியில்லை. ராஜ்நெட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்களோட ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த December 30th என்னோட படம் மோ வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஹாரர் கலந்த ஒரு காமெடி ஸ்கிரிப்ட். தபுகர் சிவா, முனிஷ்காந்த், ஆர்ஜி ரமேஷ், விஜய் சுரேஷ், நாங்கள் 5 பேருமே மெயின் லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட டிரெக்டர் வந்து புவன் நலான் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து பை விஷ்ணு. ஸோ December 30th தியேட்டரில் போய் குழந்தைங்களோட சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரமேஷ் திலக். மோ படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மோ படம் நான் பண்ணியிருக்க ஒரு ஹாரர் கலந்த ஒரு காமெடி படம். கூட விஜய் சுரேஷ் நடிச்சிருக்காரு ஹீரோவா. ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டையில் நடித்தவங்க அவங்க பண்ணியிருக்காங்க. தர்புகா சிவா, முனிஷ்காந்த், யோகி பாபு, செல்வா சார் இவங்கெல்லாம் அந்த படம் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் புவன் பண்ணியிருக்காரு. விஷ்ணு டிஓபி பண்ணியிருக்காங்க. அவருடைய முதல் படம் இது. இந்த படம் வர December 30 ரிலீஸ் ஆகுது. என்னோடய கேரக்டர் இந்த படத்துலனாக்கா ஒரு 3 நண்பர்கள் ஒன்றாவே இருக்கிறவங்க. அவங்க வந்து கிடைக்கிற வேலைகளை செய்கிறவங்க, திருடாமல் கொலை பண்ணாமல் இப்போ போலியாக நடந்துகிட்ருக்க கார்ப்பரேட்டாக எதெல்லாம் நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோமோ இப்போ எதெல்லாம் கார்ப்பரேட்டாக மாறிட்டுருக்கோ அது மூலமாக எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலான்னு பணம் பண்ணிகிட்ருக்கவங்க. ஸோ இவங்க 3 பேர், அதுக்கப்புறம் அவங்க கூட வந்து சேர்ற ஒரு 2 பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயத்தின் மூலமாக என்ன நடக்குதுன்றது தான் மோ படத்தோட கதை. இல்லை, இது காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம் தான். இதில் சீரியஸ்னாக்கா பேய் வர டைமில் யாருமே கிளாப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அந்த இடத்துல அலறி அடிச்சுன்னு தான் ஓடுவோம். அந்தந்த ஒரு 2-3 இடங்களில் காமெடின்றது வந்து தனித்து ஒரு சீனாக இருக்கும். அந்த இடத்துல காமெடின்றது தான் காமெடி கலந்த ஒரு ஹாரர் படம். புரிஞ்சது இல்லை, இதுதான் பிரதர். ஆனால் நாங்கள் முழுக்க அந்த படத்துக்கு சொன்னது அது ஒரு ஹாரர் படம் மட்டும்தான். ஏன்னா அதில் இருக்கிற கேரக்டர் மட்டும்தான் காமெடி பண்ணும். இதில் வந்து கேரக்டரும் காமெடி பண்ணோம், சீரியஸும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் இருக்கும். அந்த படமே ஒரு சீரியஸான படம், அது உள்ளே இருக்குது. இது வந்து காமெடி கலந்த ஹாரர் படம்ன்றதால இங்கே என்ன வேணால் பண்ணிக்கலான்ற மாதிரி தான். இதில் புவன் அவருடைய முதல் படம் இது. இந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் கொண்டு வந்திருக்க படம். இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை. டிஓபி விஷ்ணு அவருடைய முதல் படம். மியூசிக் வந்து சந்தோஷ் தயாநிதி. இனிமேல் இப்படி தான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தவர். அவருடைய அடுத்த படம் இது. சாங்கு நேற்று கேடி சாங்னு ஒன்று வந்தது. அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவருடைய அடுத்தடுத்த படங்களும் நல்லபடியாக வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். என் பேர் சுரேஷ் ரவி. ஏன்னா நீங்கள் வந்து மியூசிக் சேனலில் ஆங்கராக பார்த்துருப்பீங்க, விஜயை பார்த்துருப்பீங்க. என்னோட முதல் படம். இந்த படத்தில் நான் ஹீரோவாக லான்ச் ஆகிறேன். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ், ரமேஷ் திலக், தர்புகா சிவா, யோகி பாபு, நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன்றது ஒரு சின்ன கதை. ஏன்னா படத்தில் எல்லாமே ஸ்டார் கேஸ்ட், நோன் ஆர்டிஸ்ட். ஸோ லீட் கேரக்டரை வந்து ஒரு நியூ ஃபேஸாக எப்படி போட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ண வேண்டிய படங்கள் சில காரணங்களாக தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்ரோச் பண்ணாங்க, நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணி பார்த்துக்கலாமா, ட்ரையல்ஸ் பார்த்துக்கலாமா, அப்புறம் ஆல் ட்ரையல்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கூப்பிட்டு டெஸ்ட் ஷூட் ஒன்று வச்சாங்க. அந்த டெஸ்ட் ஷூட்டில் நான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் கன்வின்ஸ் ஆனாங்க இந்த கேரக்டர் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. படத்தில் என்னோட கேரக்டர் நேம் வந்து தேவ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேய்கிட்ட மாட்டிப்போம். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, க்ளோஸ் டு த ரியாலிட்டி. நீங்களாம் நிஜமாலே ஒரு இடத்துல பேயை பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ, எப்படி இருக்குமோ அப்படி தான் நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்கள் அமெச்சூராக இருக்காது. ஸோ அது ஒரு பிக் ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். படத்தோட டேரக்டர் வந்து புவன், விஷ்ணு ஸ்ரீ வந்து கேமரா, சந்தோஷ் தயாநிதி வந்து மியூசிக்கு, WTF அண்ட் மொமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கீஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. December 30th படம் ரிலீஸு. நீங்கள் அத்தனை பேரும் படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும். படத்தில் ஒரு ஸ்கூல் போர்ஷன் இருக்குது, டெரராக இருக்கும். நான் கேரண்டி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. ஸோ December 30th ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இட்ஸ் U சர்டிஃபைட் ஃபிலிம். நீங்கள் சேனல் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிக் ஸ்க்ரீன் நீங்கள் தரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மோ என்ற டைட்டில் வந்து படத்தில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது கிளைமேக்ஸில் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது இப்போ சொன்னாலும் அதோட விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ படம் பார்க்குறப்ப யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம். ஸோ இந்த படத்தில் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ், அப்புறம் விஜய் சுரேஷ் மியூசிக்கில் இருந்தார், அப்புறம் ரமேஷ் திலக், முண்டாசுப்பட்டி ராம்தாஸ், அப்புறம் மைம் கோபி, யோகி பாபு, செல்வா, பழைய செல்வா அவரும் நடிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேஸ்ட் தான் நமக்கு படத்தில் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. மோ படத்தில் வந்து கேமராமேனாக வந்து பாலசுப்ரமணியோட அசோசியேட் விஷ்ணு ஸ்ரீ, அவர் இது டெபியூ படம். அதே மாதிரி எடிட்டர் வந்து கோபிநாத், அவர் இதுக்கு முன்னாடி பிசாசு படம் பண்ணியிருக்காரு.
அப்புறம் பாலசுப்ரமணியம் ஆர்ட் டைரக்டர், இதுக்கு முன்னாடி ஒரு முகமூடி படம் பண்ணியிருக்காரு. படத்தில் சவுண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால ஆடியோகிராஃபி வந்து ராஜாகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு 4 frames. பொதுவாக பேய் படம்ன்ற போது ரிவெஞ்ச் நிறைய இருக்கும். இந்த படத்தில் வந்து ரிவெஞ்சை வந்து காமெடியாக மாற்றிட்டோம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவெஞ்ச் எல்லா பேய் படம், எந்த பேய் படம் எடுத்திங்கன்னா எதனா ஒரு ரிவெஞ்ச் இருக்கும். அந்த ரிவெஞ்சுக்கு நம்ம கொஞ்சம் காமெடியாக மாற்றினா எப்படி இருக்கும்னு, இது ஒரு புதுசாக ஒரு அட்டம்ப்ட் தான். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு புது அட்டம்ப்ட் தான். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்? படம் பார்க்க என்ன எக்ஸ்பெக்ட்? படம் பார்க்கும்போது என்னென்னா, படம் வந்து படம் பார்க்கும்போது தெரிஞ்ச இல்லை ஏதோ காமெடியோ இல்லை டைலரோ டீசரோ வச்சு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த மூட் செட் பண்ணணுன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஷார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்க்கிள் ட்ராக் ஷாட் போட்டிருக்கோம். அந்த ட்ராக் ஷாட் பாட்டு பார்த்திங்கன்னா யாராவது ஃபேஸ் வந்து க்ளோஸ்அப் காமிச்சாங்களே, ஐயோ இவங்க காமெடி பண்ணுறாங்க, இவங்க ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிடும். ஆனால் அது படம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ரமேஷ் திலக் வச்சுட்டு அவர் க்ளோஸ் வச்சுனாவே இதை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் எந்த விஷயம் க்ளோஸ் வச்சாலும் டக்குன்னு யாருக்கோ க்ளோஸ் வச்சு சஜஷன் வச்சாவே அப்படியே ஏதோ ஏமாத்துறாங்க போல இருக்குன்னு. அந்த காஃபி ஷாப் ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து ட்ராக் போடணும். ட்ராக்கில் ஓவர்லேப், நிறைய பேர் ஓவர்லேப் இருக்கும். அந்த ஓவர்லேப்பில் பண்ணால் அது கொஞ்சம் அவாய்ட் ஆகுமோ அப்படின்னு பார்த்து நிறைய விஷயம் அப்படி பண்ணியிருக்கோம். மேபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அது இப்போ அதே மாதிரி ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் லிங்க் பண்ணும்போது ஒரு சீன் முடிஞ்சு இன்னொரு சீன் வரும்போது அந்த சீன் அடுத்த மூடு வந்து அடுத்த சீனை வந்து நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். இல்லை சார் அது ஏன்னா டில் எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். மேபி அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பிடிச்ச மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு எல்லாம் கேள்விப்படுறேன். பல பத்திரிகைகளில் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். வேலைக்காரி பார்த்துருக்காங்களா, ஹெல்ப் பண்ண போனாங்களா, அவங்கள துரத்தி விட்டாங்க. சிசிடிவி பதிவு சந்தேகமல் ஆர்ஜிதமான உண்மை அவர்கள் மரணிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதாப் ரெட்டி பதில் சொல்லியே ஆகணும். இது ஒரு ஹர் லைஃப் இஸ் வெரி மச் ப்ரிசியஸ். நிச்சயமா எதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு, அடிச்சிருக்காங்க, கீழே கிடந்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஒத்த பொம்பளை அவங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லை. ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா இல்லையா அம்மா? அவங்க வந்தாங்க, மப்பத்தா வந்தாங்க, அப்பத்தா வந்தாங்க. இதெல்லாம் என்ன? இத்தனை குடும்பம், இத்தனை அவங்கள தானே நான் சொல்லிக்கிட்டு வரேன். இதில் பயம் என்ன?